அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரம் திரு பி பூமிநாதன் காவல் ஆய்வாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். The Honorable Chief Minister's trophies for the best police station. First place, Madurai City. நான் என் பேர் பூமிநாதன், மதுரை சிட்டிலேருந்து வர்றேன். ஜெயந்திபுர காவல் நிலைய சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர். இந்த பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஸ்டேட்டில் வந்து 3 செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 3 ஸ்டேஷன் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குற்றங்கள் வந்து நடக்காமல் தடுக்கணும். அப்படி குற்றம் நடந்தால் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும், உடனே கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து வந்து ப்ரிவென்ஷன், அதாவது அதிகப்படியான எந்த குற்றம் நடக்காத அளவுக்கு ப்ரிவென்ஷன், அதாவது சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுபோக வந்து குற்ற வழக்குகள் போட்ட வழக்குகளை விரைந்து நடத்தி எதிரிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு, அதாவது 60 நாள் 90 நாள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறதுக்கு. அந்த டயத்துக்குள்ளே வந்து நம்ம குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தோம் அப்படின்னம்னா நம்மளை வந்து பெஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணுவாங்க. அதுபோக வந்து வர்ற மக்கள்கிட்ட வந்து கனிவாக நடந்துக்கிறது, அவங்களுடைய குறைகளை உடனே கேட்டு அதுக்கு என்ன நம்மளால் முடியுமோ சட்டத்துக்கு உட்பட்டு அதை செய்யணும். அந்த ஒரு ஸ்டேஷன்ற ஒரு அட்மாஸ்பியரை மாற்றி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த ஸ்டேஷன் வந்து எல்லாருமே ஈஸியாக வந்து அவங்க வந்து போகிறது மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அதெல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து எங்களுடைய மதுரை மாநகர கமிஷனர், எங்களுடைய டிசி, நம்மளுடைய முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்புறமா அந்த வழக்கை விசாரணை நடத்தி விரைந்து முடிக்கிறதுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் அது எவ்வளோ சவாலான விஷயம் சார்? ஏன்னா அதை நீ விரைவாக முடிச்சிருக்கீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாட்டில் பெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஆயிருக்கு. என்ன பணிகள் பண்ணீங்க, என்ன எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணீங்க சார்? ஒன்றும் இல்லை, அதில் சட்டத்தில் இப்போ உள்ள பிஎன்எஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்கு, செக்ஷன் 468 வந்து பழைய சிஆர்பிசி 468 வந்து அதாவது 60 நாளுக்குள்ளே, அதாவது ஒரு 7 வருஷத்துக்குள்ளே தண்டனை கொடுக்க வேண்டிய இதில் வந்து 60 நாளுக்குள்ளே வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணுன்றது சட்டம். அதை வந்து அமுல்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். அது 60 நாளுக்குள்ளே நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டோம்னா அது எங்களுக்கும் வந்து ஒரு சேலஞ்சிங் இல்லாமல் இருக்கும். அந்த எதிரிகளை வந்து வேகமாக வந்து அவங்களுக்கு ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு